செவிலிய ஓர்வரம் இவளும் ஓர்வரம் வா செவிலி தாயம்மா. தமிழம்மா தமிழம்மா நோயென்று வந்தோர்க்கு நலம் காக்கும் தாயம்மா, நீ ஒரு செவிலி தாயம்மா. செவிலியர் மேத இவள் ஒரு பாத கல்லான வாழ்க்கையை கடந்து வந்தாளே, அன்பென்னும் வாசம் இவளிடம் வீசும் இரு சூழும் நேரம் இவள் சிரித்து வென்றாளே. செவிலிய ஓர்வரம் இவளும் ஓர்வரம் வா செவிலி தாயம்மா. தமிழம்மா தமிழம்மா நோயின்று வந்தோர்க்கு நலம் காக்கும் தாயம்மா, நீ ஒரு செவிலி தாயம்மா. ஏய் தமிழம்மா தமிழம்மா செவிலி தாயம்மா, தமிழம்மா தமிழம்மா நோய் தீர்க்கும் தாயம்மா. தமிழம்மா தமிழம்மா நீ இன்றி யாரம்மா, தமிழம்மா தமிழம்மா நீயானாய் மனமம்மா. எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் ஜாஸ்மின். நான் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் செவிலி தாயம்மா தமிழம்மா என்ற உண்மை தொடர்கதையை ஆதரிப்பதுடன் என்னை உற்சாகப்படுத்த விரும்பினால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க, என்னுடைய அடுத்தடுத்து வரவிருக்கும் பதிவுகளை காண்பதற்காக. வாங்க இன்றைய கதைக்கு போகலாம். அதாவது நம்ம தமிழம்மா ஏன் வெளிநாட்டு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொன்னால் அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நிறைய காரணங்கள் அவங்கள ரொம்ப மன அழுத்தத்திற்கும் ஆளாக்கி விடுகிறது. அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டியும் தான் இந்த முடிவை எடுக்கிறாங்க நம்ம தமிழம்மா. அது மட்டுமல்ல, தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும், நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இதுதான் தீர்க்கமான முடிவு என்றும் அவள் தீர்மானிக்கின்றாள். அதற்கு காரணம் தமிழம்மா முதல்ல தன்னுடைய அறிவை நாலேஜை வளர்த்திக்கணும்னு சொல்லிட்டு தான் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ கோச்சிங் சென்டர் இதெல்லாம் போகிறாங்க, கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. அப்போ அதே போல் தன்னுடைய குழந்தைங்களுக்கு தேவையான தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து விட்ட பிறகுதான் இந்த முடிவிற்கே வருகிறாள் நம்ம தமிழம்மா. அதனால் கோச்சிங் சென்டர்லாம் போயிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் இவங்க வீட்டுக்கார் நிறைய இடத்துல கடன் வாங்குகிறாங்க, நிறைய பேங்க்கில் கடன் வாங்குகிறாங்க, லோன் எடுக்கிறாங்க. அப்போ லோன் எடுக்கும்போது ஒரு லோனோட சேர்த்து இன்னொரு லோன் சேர்ந்து போயிடுது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இவங்க வீட்டுக்காரு திடீர்னு சொல்கிறாங்க, இது போல் எனக்கு மார்னிங்குக்குள்ளே இவ்வளோ மணி எனக்கு வேணும் சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம தமிழம்மா கிட்ட. அப்போ தமிழம்மா சொல்கிறாங்க, அவ்வளோ மணி இவ்வளோ நாளைக்கு காலையிலக்குள்ளே எப்படிங்க நம்ம சேர்க்க முடியும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க வீட்டுக்காரர் சொல்கிற வார்த்தை, உனக்கு நான் முக்கியம்னாக்க இதை எப்படியாச்சும் நீ பெரட்டி யாருக்கிட்டன்னா வட்டிக்காச்சும் வாங்கி எனக்கு கொடுக்கணும், இல்லைன்னு சொன்னால் என் தம்பி மாதிரி நான் செத்து போயிடுவேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இவங்க வீட்டுக்காரை விட்டால் நம்ம தமிழம்மாவுக்கு யாருடைய ஆதரவும் கிடையாது இல்லையா. பெரிய குடும்பம்தான், பெரிய வசதின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் யாருடைய ஹெல்ப்புமே நம்ம தமிழம்மாவுக்கு மணி அளவில் கிடைக்கிறதில்ல, குணத்தளவிலையும் யாருக்கிட்ட இருந்தும் நம்ம தமிழம்மாவுக்கு கிடைக்கிறதில்ல. அதனால் வேண்டி தான் எல்லா விஷயங்களையும் தன்னுடைய கணவர் செய்கிற அத்தனை விஷயங்களையும் சகிச்சுக்கிறா. அதாவது யாருக்குமே அவள் சொல்கிறது கூட கிடையாது, வெளிப்படுத்துறதும் கிடையாது. ஏன்னா வெளியில் போச்சுன்னா இந்த விஷயங்கள் நமக்கு தான் அசிங்கம் சொல்கிற நினைப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா நம்ம தமிழம்மா. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களுடைய ஸ்டாஃபுக்கு கூட வேலை செய்கிற ஸ்டாஃபுக்கிட்டேயே வட்டிக்கு வாங்கி பணம் கொடுக்குறாங்க. இதே மாதிரி இருக்குது. அப்புறமேலு ஒரு கொஞ்ச நாள் கழித்து சொல்கிறாங்க, உங்ககிட்ட இருக்க நகையெல்லாம் கொடு எனக்கு
நான் அடகில் வச்சுட்டு அப்புறமேல மீட்டுக்கலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தமிழம்மாவுக்கு ரொம்ப பயம் வருது, ரொம்ப அழுக வருது. அதாவது இது வரைக்கும் 15 பவுனு சேர்த்து வச்சுருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்துன நகைங்க. அதை ஏன் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்குறாங்க. அப்படி என்ன உங்களுக்கு அவசியம் இந்த பணத்துக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்காரரு ரொம்ப தொந்தரவு பண்ணி கேட்ட உடனே தான் அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாங்க, இன்னும் பாரு, இன்னும் ஒரு வாரத்தில் என் கைக்கு 20 லட்சம் வந்துடும். இதோ இங்கே பாரு, செக்கே எங்கள் கையில் தான் இருக்குது. இந்த செக்கை நான் போட்டுட்டேன்னா போதும், உடனே எனக்கு வந்துடும். அதுக்காக வேண்டி தான் இந்த மணின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தமிழம்மா மறுபடியும் கேட்குறாங்க, இந்த 20 லட்சத்தை யாருங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாங்க, இது போல் நான் மட்டும் இல்லை, என் கூட வேலை செய்கிற 4-5 ஸ்டாஃப் இந்த மாதிரி நாங்கள் மணி பே பண்ணியிருக்கோம். நாங்கள் பே பண்ணது 2 லட்சத்துக்கிட்ட தான். ஆனால் எங்களுக்கு வரப்போகிறது 20 லட்சம். இங்கே பாரு, எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஒரு ஆள் பேங்க்கில் போட்ட உடனே அவங்களுக்கு கொஞ்சம் மணி வந்துருச்சு, இன்னும் ஃபுல் மணி வரலை, எல்லாருக்குமே வந்துடும், அட் அ டைமில் வந்துடும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தமிழம்மா மறுபடியும் கேட்குறாங்க, ஏன்னா ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் தான் ஏமாத்துறவங்களாம் அதிகமாக இருப்பாங்க இல்லையா, அதனால் வேண்டி இது ஏமாத்து வேலையாக இருக்கும் சொல்லிட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாங்க, அப்போ இது பொய்யா, இந்த செக்கு பொய்யா, இந்த கையெழுத்து பொய்யான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் கேட்குறாங்க. உடனே தமிழம்மா என்ன பண்ணுறாங்க, சரி சொல்லிட்டு அத்தனை நகையும் தன்னுடைய குழந்தைக்கு, அதாவது தமிழம்மாவுடைய குழந்தை கரெக்டாக அவங்களுடைய இடுப்பு அளவுக்கு தான் இருப்பாங்க. ஏன்னா 5 வயசு கூட இன்னும் ஆகலை. அந்த பெண் குழந்தைக்கு ஃபுல்லாக அந்த நகையை ஃபுல்லாக போட்டு பார்த்துட்டு, ஏன்னா அவங்கக்கிட்ட கேமரா இருக்கிறதில்ல, அதனால ஃபோட்டோ எடுக்கிறதில்ல, அந்த இதை மட்டும் எடுத்துகிட்டு அழுதுகிட்டே அந்த நகையை அவங்க வீட்டுக்கார கையில் கொடுக்குறாங்க. உடனே அவங்க வீட்டுக்காரர் அதை வாங்கிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டு அவங்க வீட்டுக்கு வர்றதில்ல. உடனே தமிழம்மாவுக்கு பயம் வருது, என்ன இது இவங்க வீட்டுக்கு வரலையேன்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து கேட்டால், அப்படின்னு நீ இவ்வளோ கராராக நீ கேட்டுக்கிட்டு இருக்க, உன் நகையும் உன் பணத்தையும் பற்றி கேட்டுக்கிட்டே இருக்க, நான் என்ன தூக்கிக்கிட்டீங்கன்னா ஓடிட்டா போகிறேன் சொல்லி கத்துறாங்க. உடனே அதை கத்துறதை கேட்ட உடனே தமிழம்மா அமைதியாயிடுறா. என்னது இது, பணம் வாங்கினாங்களா இல்லையா, அந்த பணத்தை என்ன பண்ணாங்க, எதுவுமே சொல்லாமல் இப்படி ஒரு பதிலை சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு தமிழம்மா யாருக்கிட்டேயும் இதை ஷேர் பண்ணிக்கவே முடிறதில்ல. உட்காந்து அழறா நம்ம தமிழம்மா. அவ்வளவும் கோபமும் மனசுக்குள்ளே அவ்வளோ அதிகமாகுது. இருந்தாலும் அவளுக்கு வேறு வழியே தெரியல. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் அவங்க வீட்டுக்காரரை பார்த்தா கண்டிப்பாக அவளுக்கு கோபம் வரதான் செய்யும் இல்லையா. ஆனால் அந்த கோபப்படுற நேரத்தில் இந்த குழந்தைங்களுக்கு என்னென்னா, நம்ம அம்மானா கோபப்படுறவ தான் சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்குள்ள மனசில் பதிஞ்சிருது. இந்த நேரத்தில் தமிழம்மா கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டுக்கார ஒரு தனி ரூமில் வச்சு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறதுக்கு முடியாது. ஏன்னா அவங்கள பார்த்த உடனே அந்த கோபம் தன்னை அடக்க முடியாமல் வெளியில் வரதானே செய்யும். இது இயற்கை தானே. ஆனால் இந்த இயற்கையும் தமிழம்மாவுக்கு முரண்பாடாக அமைஞ்சிருது. அதுக்கப்புறமேலு சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் அவங்க வீட்டுக்காரர் வராங்க. வந்த உடனே கேட்டாக்கா அவங்க வீட்டுக்காரர்கிட்டேருந்து சரியான பதில் வர்றதில்லை. இன்னும் ஒரு வாரத்தில் 25 லட்சத்தோடு உன்னை பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தமிழம்மா என்ன பண்ணுறாங்க, நடக்கிறது நடந்து தான் தீரும் சொல்லி, எனவே அடகுல தானே வச்சுருக்காங்க, நம்ம மறுபடியும் அதை மீட்டலாம், இதை வாங்க முடிஞ்ச நம்மளால் அதை மீட்டிடவும் நம்மளால் முடியும் சொல்கிற ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்துக்கிறா நம்ம தமிழம்மா. ஆனால் கோபத்தோடு தான் தன்னுடைய தீர்மானங்களை நிர்ணயிக்கும் போதும் அந்த கோபத்தோடு தான் நிர்ணயிக்கிறா நம்ம தமிழம்மா. உடனே ஏன்னா அந்த அளவுக்கு ஆதங்கம் அவளிடம் இருக்குது. யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் இவ்வளவு செஞ்சுக்கிட்டு வர்றதுனால அவகிட்ட இருக்க ஆதங்கம் ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது.
உடனே என்ன பண்ணுறா, மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து மணி வேணும், எனக்கு கட்டாயம் இப்போ மணி வேணும்னு கேட்குறாங்க. அப்போ எல்லா பேங்க்லேருந்தும் லோன் எடுத்ததுக்கு போக மறுபடியும் மணின்னு வந்து கேட்கும்போது தமிழம்மாவுக்கு நினைப்புக்கு வர்றது, அந்த ஊரில், அதாவது சொந்த ஊரில் லோன் கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல ஒரு வீட்டுக்கு, அதாவது திருமணமான பிறந்தே கட்டிக்கிட்டு இருக்க ஒரு வீடு இருக்குன்னு நான் முன்ன ஒரு வீடியோவில் பதிவில் நான் கொடுத்துருப்பேன். அந்த வீட்டை வந்து அடகில் வச்சுட்டு அதுலேருந்து லோன் எடுக்கலாம் சொல்லிட்டு தமிழம்மா சொல்கிறாங்க. இது போல் வேணும்னு சொன்னாக்க இப்போ இருக்கிற ஒரே ஒரு சாய்ஸு அந்த வீடு தான், அதுலேருந்து நம்ம லோன் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ சரின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாங்க, சரி நான் போய் லோனுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வரேன் சொல்லிவிட்டு ஊருக்கு போகிறாங்க. குழந்தைங்களையும் தமிழம்மாவையும் சென்னையிலேயே விட்டுட்டு போகிறாங்க. உடனே போயிட்டு அங்கேருந்து கால் பண்ணுறாங்க மறுநாள், இது போல் லோன் ஆஃபீஸரெல்லாம் நான் போய் பார்த்துட்டேன், அவங்க வந்து வீட்டை பார்க்குறேன்னு சொன்னாங்க, வீடு வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அதனால் பெயிண்ட் அடிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் போய் பெயிண்ட் அடித்தேன். இந்த சைடு நான் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, இந்த சைடு வந்து என்னுடைய தம்பி ஒய்ஃபும் அவங்களுடைய அப்பாவும் சேர்ந்து சாணியை கரைச்சி அந்த வீட்டு மேலே அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு மேலே ஊற்றுறாங்க. அதனால் என்னால் பெயிண்ட் அடிக்க முடியல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அதனால் நான் வீட்டை விட்டுட்டு அம்மா வீட்லேயும் தங்காமல் நான் கிருஷ்ணகிரியில் போய் ஒரு வாடகை ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து நான் தங்கிக்கிட்டு இருக்கேன் சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் ரூம் எடுத்து தங்கிக்கிட்டு இருக்கேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே தமிழம்மா இன்னும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது தனியாக, ஏன்னு சொன்னால் கல்யாணம் ஆனதுலேருந்து அந்த வீட்டுக்கு லோனு நாம் தான் கட்டிக்கிட்டு இருக்கோம், அது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம், கட்டாதீங்கன்னு யாரும் சொல்லலை, நாங்கள் கட்டிக்கிறோன்னு. இப்போ அந்த வீட்டை நம்மளுக்கு சொந்தமான நம்ம பேரில் இருக்க வீட்டை கொண்டு போய் லோனு எடுக்கலான்னு சொன்னால் அதுக்கும் இந்த மாதிரி தகராறு பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது சொல்லிவிட்டு, அதுவும் இல்லாமல் இவங்களும் மனசு சரியில்லைன்னு போய் ஹோட்டலில் தங்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டால் என்ன பண்ணுறது, அவங்க தம்பியை போலன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம தமிழம்மா. அதுக்கப்புறமேல ஒரு 3 நாள் கழித்து அவங்க வீட்டுக்காரு திரும்பி வீட்டுக்கு வராங்க, ஊருக்கு வராங்க. வந்த உடனே என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு கூட முடியறதில்ல தமிழம்மானால். ஏன்னா அவங்களுடைய முகத்தை வந்து அவ்வளோ சோகமாக வச்சிட்ருக்காங்க அவங்க வீட்டுக்காரு. ஏன்னா அவங்க வீட்டுக்காருக்கு முகமே யார் பார்த்தாலும் அவங்க எந்த தவறு செய்தாலும் இவங்க இந்த தவறு செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு கண்டிப்பான்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு ஒரு முக லட்சணம், அவ்வளவு தாங்க. அந்த ஒரு விஷயத்தினால தமிழம்மா இன்னும் நிறைய பாதிக்கிறாங்க. அதனால் வேண்டி இப்போ அவங்க வீட்டுக்காரருடைய முகத்தை பார்த்த உடனே நம்ம தமிழம்மாவும் கொஞ்சம் தளர்ந்து விடுகிறாள். இப்படி இருக்கவங்க கிட்டே நம்ம மேலே மேலே நம்ம கேட்டு என்னத்துக்கு பிரச்சனையை ஜாஸ்தியாக்கணும்னு சொல்லிட்டு அமைதியாக சரி துணியெல்லாம் ஊர்லேருந்து கொண்டு வந்த துணியெல்லாம் அழுக்கு துணியெல்லாம் துவைச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த துணிங்களெல்லாம் எடுத்து துவைக்க போகிற நேரத்துக்கு தான் பார்க்குறாங்க அதில் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டு, அதுவும் 2 டிக்கெட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே ரூம் எடுத்த டிக்கெட்டு எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமேல நிறைய லேடிஸினுடைய ஐட்டம்ஸும் அதில் இருக்குது. அதை பார்த்த உடனே ரொம்ப திடுக்கிட்டுறாங்க. அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது அந்த டிக்கெட்டு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒகேனக்கல்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ தமிழம்மாவுக்கு ரொம்ப கோபம் வருது மனசுக்குள்ளே. அடப்பாவி, போய் பணத்தை சேகரிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே இப்படியாச்சு, நான் ஹோட்டலில் தங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ யாரோடையோ போய் ஒகேனக்கல்லில் போய் என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கு தான் நீ போனியா சொல்லிட்டு மனசுக்குள்ள ரொம்ப கொந்தளிப்பு, ரொம்ப அழறா நம்ம தமிழம்மா. அதாவது பெண் விஷயத்தில் வீக்குன்றது ஓகே தான், எவ்வளவுதான் ஒரு பொண்ணுனால் தாங்கிக்க முடியும் இல்லையா? எல்லாத்தையும் விட்டு கொடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப தளர்ந்து போயிடுறா நம்ம தமிழம்மா. ரொம்ப அழறா. அவங்க வீட்டுக்காரு மேலே எந்த அளவுக்கு கோபம் வரணுமோ அந்த அளவுக்கு கோபம் அவளுடைய மனசுக்குள்ளே, அதாவது ஒரு கிணத்துக்குள்ளே புதைச்சி வச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு
புதைத்து வச்சுக்கிறா நம்ம தமிழம்மா. ஆனால் யாருக்கிட்டேயும் அவனால் வெளிப்படுத்த முடியறதில்ல. இப்படி இருக்கப்ப சரி நடக்கிறது நடக்கட்டும், எனிவே நம்மளால் இனிமேல் எங்கேயுமே பணம் பெரட்டி கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட இல்லை சொல்லி மனசுக்குள்ளே தீர்மானத்தை கொண்டு வந்துக்கிறா நம்ம தமிழம்மா. அதுக்கப்புறம் பார்த்தா அவளுடைய டியூட்டிலையும் அவளுக்கு கன்சல்டேஷன் பேயில் தான் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது. அந்த 2 வருஷமும் அவள் தொடர்ந்து கன்சல்டேஷன் பேயில் தான் ஒர்க் பண்ணுறா நம்ம தமிழம்மா கவர்மெண்ட் ஜாபில். அதாவது 14 வருஷம் கழித்து தான் நம்ம தமிழம்மாவுக்கு கவர்மெண்ட்டில் ஜாப் கிடைக்குது. அதுவும் கன்சல்டேஷன் பேன்னா 2500 ரூபாய்க்கு மட்டும்தான். அதாவது வெளியில் அவள் வேலை செஞ்சப்போ மந்த்துக்கு எப்படி இருந்தாலும் 8000 கிட்ட சம்பாதிக்க முடிஞ்ச அவனால் இப்போ 2500 வச்சு அவனால் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு அவள் தள்ளப்படுறா. இத்தனை சூழ்நிலைகளுக்கும் நடுவில் திடீர்னு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கார் சொல்கிறாங்க, இது போல் இப்போ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எந்த திங்ஸுமே வீட்டில் இருந்து எடுக்கக்கூடாது, நம்ம வெளியில் போய் வேறு வீட்டில் நம்ம தங்க போகிறோம், நான் வீடெல்லாம் பார்த்துட்டேன், அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன், கிளம்புறோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப திடுக்கிட்டு போயிடுறான் நம்ம தமிழம்மா. என்னங்க சொல்கிறீங்க சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாங்க, இல்லை இங்கே இருந்தால் உன்னை பிடிப்பாங்க, ஏன்னா லோனு எல்லாமே உன்னுடைய பேரில் தான் இருக்குது, அதனால் வேண்டி உன்னை தான் லோன் கட்டுறதுக்காக உடனே கட்டணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க, வேறு வழியே இல்லை, நான் எப்படியாச்சும் என் பேரில் இருக்கிற லோன் எல்லாம் குறைச்சி தான் எல்லாமே உன்னுடைய பேரில் தான் இருக்குது, அதனால் உன்னை பிடிச்சிப்பாங்க, உன்னால் வெளிநாட்டுக்கும் போக முடியாது சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேறு வழியே தெரியாமல் நைட்டோட நைட்டாக பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட யாருக்குமே சொல்ல முடியறதில்ல நம்ம தமிழம்மா. அதாவது சென்னையில் சிறுக கஷ்டப்பட்டு சேர்த்து தன் பிள்ளைகளுக்கெல்லாம் என்னெல்லாம் வேணுமோ தேவைகள் வேணுமோ எல்லாத்தையும் நிறைவேற்றி வைத்த நம்ம தமிழம்மானால் எதுவுமே செய்ய இயலாத நிலையில் ஒன்றுமே இயலாதவளாகிவிட்டு அவள் எதுவுமே எடுத்துக்காம வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அப்போ வீட்டை விட்டு கிளம்பும்போது ரொம்ப அழறா நம்ம தமிழம்மா. ரொம்ப அழுதுட்டு, இந்த நிலைமை எந்த ஒரு பெண்ணுக்குமே வரக்கூடாது, எந்த ஒரு குடும்பத்துக்குமே வரக்கூடாது சொல்லிட்டு வீட்டை விட்டுட்டு கிளம்பும்போது அந்த ஆம்னி வேனில் தான், அவங்களுடைய சொந்த ஆம்னி வேனில் உட்காந்து போகிறாங்க. போனால் ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போகிற வழியில் தமிழம்மா கேட்குறாங்க, இந்த வீட்டை நீங்கள் எப்படி பார்த்தீங்க, என்னை கூட்டிகிட்டே போகலையே சொல்லி கேட்குறாங்க. இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு என்னால் செய்ய முடியாது, அதனால தான் நானே வீடை பார்த்துட்டு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன், அதனால் இங்கே போய் தான் நம்ம தங்கி இருக்கணும், நீ வேலைக்கும் போக முடியாது, இனிமேல் நீ வேலைக்கு போனாலும் உன்னை வேலையில் கேட்பாங்க லோனு, பேங்க்லேருந்து அங்கே வருவாங்க உங்ககிட்டன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கன்சல்டேஷன் பே தானே, நோ ப்ராப்ளம், இந்த மணியை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் வேண்டி நீ வெளிநாடு போகிற வரைக்கும் யாரு கண்ணிலையுமே நீ படக்கூடாது சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தமிழம்மா ரொம்ப அழறா. அதாவது பிச்சை எடுக்கிற சாப்பாட்டில் இத்தனோண்டு சாப்பாட்டை தன் ஃபேமிலியில் தன்னுடைய ஒய்ஃபுக்குன்னு கொண்டு தருவாங்க. ஆனால் இங்கே தன்னுடைய ஒய்ஃபு கொண்டு போய் அடகு வச்சா கூட பரவாயில்ல, இது யாருக்கும் தெரியாமல் போய் மறைச்சி வைக்கிற இந்த கொடுமை எந்த ஒரு பெண்ணுக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழறா நம்ம தமிழம்மா. உடனே அந்த வீட்டில் போய் பார்த்தா, அதாவது நிறைய பேர் ஜாயின் மாதிரி ஒரு குட்டி ரூமு ஒரு குட்டி ரூமாக இருக்குது, லைனாக இருக்குது 3 ரூமு, அங்கேயும் ஓனரும் இருக்காங்க. அந்த ரூம்குள்ளே போய் இவங்களை விடுறாங்க. 2 குழந்தைங்க, இந்த தமிழம்மா, இவங்க வீட்டுக்காரர் 4 பேரும் போய் நுழையிறாங்க. அப்போ அவங்களுடைய தமிழம்மாவுடைய பையன் அழறாங்க. அழுதுகிட்டே கேட்குறாங்க, மம்மிம்மா வாடி மம்மிம்மா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம், இந்த வீடு வானாண்டி மம்மிம்மா, இந்த வீடு நல்லா இல்லை, இதில் பூச்சியெல்லாம் இருக்குடி மம்மிம்மான்னு சொல்லி அழறாங்க. தமிழம்மா கண்லேருந்து தண்ணி விடாமல் ஒரு தீர்மானத்துக்கு வராங்க. ஓகேம்மா, இன்றைக்கி ஒரு நாள் தங்கிக்கலாம், நாளைக்கு நம்ம போயிடலாம் நம்ம வீட்டுக்கு, யாருடைய பர்மிஷனும் வேண்டாம், நம்மளால் நம்ம வீட்டுக்கு நம்ம போக முடியும் சொல்லிட்டு தமிழம்மா சொல்கிறாங்க. அதனுடைய அர்த்தமே மறுநாள் தான் புரிய வருது.
ஏன்னு சொன்னால் மறுநாள் காலையில் பாலை காய்ச்சிறாங்க நம்ம தமிழம்மா. எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில் இந்த உயிர் இருந்தால் மட்டும் நம்ம எதை வேணாலும் சாதிக்கலான்னு சொல்லிட்டு எத்தனையோ பேருக்கு எத்தனையோ நோயாளிகளுக்கும் நோயாளிகளுடைய உறவுகளுக்கும் எத்தனையோ நண்பர்களுக்கும் சொல்லி கொடுத்த நம்ம தமிழம்மா அந்த பாலில் பாய்சனை கலந்துட்டு தன்னுடைய குழந்தைங்களுக்கும் தன்னுடைய வீட்டுக்காருக்கும் தனக்கும் சேர்த்து எடுத்து வைக்கிறாங்க நம்ம தமிழம்மா. எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு எல்லாரும் குடிக்க போகிற நேரத்தில் அதை எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு, இல்லை வேண்டாம், இந்த பால் வேண்டாம் சொல்லிட்டு அதை எடுக்கிறாங்க. அப்போ தான் கத்தி அழுது நம்ம தமிழம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்வதை பற்றி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.